எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் மசாலாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ஃப்ரைட் ரைஸ், ரொட்டி, பரோட்டா, அப்புறம் சப்பாத்தி, நான் இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். அப்புறம் இப்போ ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல நிறமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு அப்படியே அரைக்காமல் நான் அப்படியே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் 2 சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய தக்காளி பழம் 2 எடுத்துருக்கிறேன். அதை நீல நிறமாக நறுக்கி சேர்க்குறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி கொள்ளணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக விட போகிறேன். அப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதால் நான் முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்காமல் செய்கிறீங்களா இருந்தால் முந்திரி பருப்பு ஒரு 1/4 கப் மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த டேஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்களில் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்கும். கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்க்கலாம். வதக்குனதெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சதை தனியாக எடுத்து வேறையாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்க்குறேன். அதை நல்லா வதக்கி கொள்ளலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா இந்த ஆயிலில் வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சதை சேர்த்துடலாம். அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துருக்க மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ பாருங்கள் ரொம்ப திக்கான கிரேவியாக இருக்குது. அதால் நான் இதுக்கு 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடாதீங்க, இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற பன்னீரோட அளவு வந்து 200 கிராம். இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்படி சேர்த்துடலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விட போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீருமே 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா வெந்திருக்குது. கிரேவியுமே நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் ஃப்ரெஷ் க்ரீம் திரும்பியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கறதுனால நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்களில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு லைட்டான ஒரு இனிப்போட இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுகர் சேர்க்கறதுமே ஸ்கிப் பண்ணாமல் 1 டீஸ்பூன், ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க, 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது இந்த 200 கிராம் பன்னீருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நம்ம வீட்டிலையே இப்போ செய்யலாம் பட்டர் பன்னீர் மசாலா. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெஸ்டாரண்ட்களில் போய்ட்டு சாப்பிட்டா இந்த பட்டர் பன்னீர் மசாலா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.